தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் அதற்கு முன்னதாக ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த மேல்புதுப்பாக்கம் பகுதியில் பெய்த கனமழையால் ஏரி நிரம்பி உபரிநீர் விவசாய நிலங்களை சூழ்ந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அருளரசன் இணைந்திருக்கிறார். அருளரசன், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. வடகிழக்கு பருவமழை காரணமாக மழைநீர் மற்றும் ஏரி உபரிநீர் சூழ்ந்து விவசாய நிலங்களில் விவசாயம் புகுந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெற்பயிர்கள் முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மேல்புதுப்பாக்கம் கிராம பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி இருப்பதன் காரணமாக ஏரி உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாகவும் ஏற்கனவே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி இதனில் தற்போது ஏரி உபரிநீர் செல்ல சரியான வழித்தடங்கள் இல்லாததால் ஏரி சுற்றுள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் மற்றும் ஏரியின் உபரிநீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் அனைத்தும் தற்போது மூழ்கியுள்ளது சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து இருப்பதாகவும் விவசாயம் செய்வதற்கு வங்கியில் பெறப்பட்ட கடன் தொகையை எப்படி செலுத்துவது என்று தெரியாமல் தவிர்த்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு சேதமடைந்துள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அது மட்டுமில்லாமல் மேற்புதுப்பாக்கம் மட்டுமின்றி மாம்பாக்கம், சொரையூர், பொன்னமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீர் மற்றும் உபரிநீர்கள் விவசாய நிலங்களை சூழ்ந்து ஒரு சில தினங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் மூழ்கி தற்போது சேதமடைய செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பது குறித்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் போதிலும் இதுவரையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதாக விவசாயிகள் தங்களுடைய வேதனைகளை குற்றச்சாட்டாக தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி.